அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் சமுதாயத்தில் சிலர் கட்சி நடத்துகிறாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கட்சி இந்த கட்சின்னு பல கட்சிகள் நடத்துகிறாங்க. இந்த கட்சிகள் எது கட்சி நடத்துகிறாங்க, ஒரு எம்எல்ஏவாக ஆகணும், அல்லது ஒரு எம்பி ஆகணும், ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகணும், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும். இதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆக முடியாட்டா கூட ஏதாச்சும் வாரியம் கிடைக்கணும், ஏதாச்சும் புறம்போக்கை கைப்பற்றிக்கிட்டு அரசாங்க துணையோட பட்டை போட்டுக்கிறணும், இந்த மாதிரி சில ஆதாயத்துக்காக என்ன செய்கிறாங்க, கட்சி நடத்துகிறாங்க. அப்படி கட்சி நடத்தும்போது கட்சி அதுக்கு தான் நடத்தும்போது ஓட்டு கேட்க போகிறாங்க. யார் ஓட்டு கேட்க போகிறா, முஸ்லீம்கள் தேர்தலில் நின்று ஓட்டு கேட்பதற்காக போகிறாங்க. எங்கே போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க ஓட்டு கேட்க. அவன் என்ன செய்கிறான், நெத்தியில் ஊதி அடிக்கிறான், இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது, இவன் கோயிலில் போய் ஓட்டு கேட்க போகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, நெத்தியில் பொட்டை வைக்கிறாங்க, திருநீரை பூசுகிறாங்க, ராமம் பூசுகிறாங்க, பரிவட்டம்னு கொண்டு வைக்கிறாங்க. இதுகெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய ஆசிங்கிற பெயரில் அதை செய்கிறாங்க. இவன் முஸ்லீம் சமுதாயத்தின் பிரதிநிதி, இவன் முஸ்லீமுடைய நலனுக்கு பேசக்கூடிய காவலன். இது முஸ்லீமாக, இது இப்படி செஞ்சால் முஸ்லீமாக இருப்பானா? அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ எல்லா தெய்வமும் இருக்குன்னு போய் நீ அந்த ஏற்றுக்கிட்டு வர்றிய, நீ அவனை ஏமாத்த தானே செய்கிற. நிஜமாக நம்ம ஒரு முஸ்லீமை நம்புவானா? ஒரு முஸ்லீமாக இருக்கிற யாராவது சிலைகளுக்கு சக்தி இருக்க நம்புவானா? நம்ப மாட்டான். அப்போ நீ நம்புறியா நம்பலையா? நம்பலை. அப்போ ஏமாத்தானே செய்கிற. அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி, ஓட்டு வாங்குவதற்காக வேண்டி நாங்களும் உங்களை மாதிரி ஆள் தான். விலாங்கு மீன் சொல்லுவாங்கள்ல, விலாங்கு மீன் என்ன செய்யும், பாம்புக்கு தலையை காட்டும். விலாங்கு மீன்கிற ஒரு மீன் இருக்கிறது, அதை தலையை பார்த்தீங்கன்னா அது பாம்பு மாதிரி இருக்கும். அந்த விலாங்கு மீனுடைய வாழை பார்த்தீங்கன்னா மீனுடைய வால் மாதிரி இருக்கும். விலாங்குங்கிறது மீன், அந்த மீனுக்கு தலை எப்படி இருக்கும், பாம்பு தலை மாதிரி இருக்கும். வால் எப்படி இருக்கும், மீன் வால் மாதிரி இருக்கும். அந்த விலாங்கு மீன் என்ன செய்யணும்னு கேட்டால், பாம்பை பார்த்தவொன்னே தலையாட்டிக்கிறோம், ஆள் தாண்டுக்கிட்டு. மீனை பார்த்தோன்னா வாழை காட்டுமா. பாம்பு என்ன செய்யும், விலாங்கு மீனை மாதிரி பாம்புக்கு தலையை காட்டுறது, மீனுக்கு வாழை காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதானே இவங்க செய்கிறான். முஸ்லீமுக்கு காவலருங்கிறான், இஸ்லாத்துக்காக உயிரை கொடுப்போங்கிறான், பாபர் மசூதிக்கு கண்டிக்கிறோங்கிறான், பள்ளிவாசல் மீட்போங்கிறான். பள்ளிவாசல் இருக்கிற எல்லாம் செய்யலை சரிண்டா, அதுவாக இருந்துட்டு உனக்கு என்ன, உனக்கு தான் எல்லாம் சரி தானே, உனக்கு தான் பரிவட்டமும் சரி, உனக்கு திருநாமமும் சரி, உனக்கு திருநமும் சரி. அப்போ ராமர் கோயில் இருந்துருக்கு, உனக்கு என்ன? இப்போ நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? பாபர் மசூதி எதுக்கு வேணுங்கிறோம், அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு தான் வேணுங்கிறோம். அதை கண்டித்து பேசி மக்களை உசுப்பி விட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறது, தலையை காட்டிக்கிறது. நம்மள்கிட்ட என்ன செய்கிறது, தலையை காட்டி முஸ்லீம்களுக்கு நான் பாடாடுறேங்கிறது. அந்த பக்கம் போயிட்டு வாழை காட்டிக்கிட்டு நாங்கள் உங்கள் ஆளுக்கு தான், நாங்கள் திருநூறு வச்சுக்கிடுவோம், நாங்கள் நீங்கள் செய்கிற எல்லாம் செய்வோம், நீங்கள் சிற பிரசாதத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட போய்கிட்டு உங்கள் ஆளுங்கிறது. இதுதான் ரசூல்லா காலத்தில் இருந்த முனாஃபிக்களை இப்போ எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி பொய்தால குள்ளதீன் ஆமனும் காலு ஆமன்னா, மூமின்களை முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். பொய்தால ஹலோ இலா ஷயாத்தீனியும், அவங்க தலைவர்கள்ட்ட போகும் பொழுது காலு இன்னாமாவுக்கும், உங்களை சேர்ந்தவங்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் முனாஃபிக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லாட்ட உங்கள் ஆள் நிறுத்துருவாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் ஆள் நிறுத்துவாங்க. இங்கே அவங்க ஆள், அங்கே உங்கள் ஆள். இதை இவன் செய்கிறானா இல்லையா? எந்த முஸ்லீம் அரசியல் கட்சியாக செய்யாமல் இருக்கிறானா? இஸ்லாத்தின் பெயரால் ஓட்டு கேட்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அரசியல் கட்சியும் செய்கிறான். உயிர் மூச்சான தௌஹீது, உயிர் மீச்சான லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை, அதை குழி தோண்டி அற்ப ஓட்டுக்காக அவனும் போட பொருள். இதனால பொய்ய சொல்லி ஏமாறுறாங்க. அவனுக்கு நம்ம ஏமாத்துறாண்டு பாய் அதெல்லாம் கும்பிட மாட்டார். இப்போ நம்மளை ஏமாத்திருக்கா, பொட்டு வச்சுட்டு இருக்கா, அவனுக்கு தெரியாததெல்லாம் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீ அவனை போய் ஏமாற்ற பார்க்குற, எதுக்கு ஏமாத்துற? உனக்கு அந்த மாதிரி அந்த சிலைகள் நம்பிக்கை இருந்தால் இதை செய்யு. உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ அல்லாஹ் மட்டும் தான் நம்புறேன்னு சொல்கிற. உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் இதை விட்டுட்டு அதுக்கு போயிரு. நான் என்ன கேட்குறேன், உனக்கு அந்த சிலைகள் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காட்டி தான் நீ முஸ்லீமாக இருக்கணும். அப்போ உங்ககிட்ட லா இலாஹ இல்லைல்லை, ஓப்பனை டிக்ளேர் பண்ணிவிட்டு நாங்கள் அதிலே போயிட்டோன்னு போய் எவனும் கேட்க மாட்டோம். இங்கே வந்துக்கிட்டு இதில் இருக்கிறேங்கிற, இங்கே இருந்து நான் முஸ்லீம்ங்கிற, முஸ்லீம்களுக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம்ங்கிற, முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னா விட மாட்டோம்னு பேசுகிற, எல்லாம் முஸ்லீம் வசூல்லாம் முஸ்லீம்கிட்ட பண்ணுற, தேர்தல் நீதியெல்லாம் முஸ்லீம்கிட்ட வாங்குகிற, வீடுவா போய் என்ன செய்கிற, முஸ்லீம் காரியத்தை பித்தரா வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்ட்டு செய்கிற, எல்லாம் முஸ்லீம்னு செஞ்சுக்கிட்டு ஓட்டு வாங்கும்போது மட்டும் என்ன செய்கிற, அப்படி சமரசமாயிடுறாங்க. எல்லாரும் இப்படி ஓட்டு வாங்குறானோ நம்மளும் அது மாதிரி வாங்குவோம். எல்லாரும் கும்பிட்றானோ இப்படி போகிறான். யார்? முஸ்லீம். இவன் முஸ்லீமு, அல்லாஹ்வை தெரியும் யாரையும் கும்பிடக்கூடாத ஒரு முஸ்லீம். இந்த அற்பமான ஓட்டுக்காக என்ன செய்கிறான், முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு வேனில் நின்றுக்கிட்டு இப்படி கும்பிட்டுட்டே போகிறான். வச்சகை பிரிக்காமல் இப்படியே கொண்டு போகிறான். எது கிடையாது போகிற, இந்த உனக்கு இந்த அற்ப விஷயம் பெருசாக போச்சாப்ப? அல்லாஹ் கேட்குறான்ல, துரிதுன ஒஸ்பீர் நஃப்ஸக மஅல்லதீன யதுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும்
உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார் நன்மக்கள், அவங்களோட நீ இருப்பாயாக. பலா தாது ஐநா கண்கும், அவங்களோட உன் கண்களை கடத்தி விடாதே. துரிது ஜீனத்தில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் கவர்ச்சி நாடி அங்கிட்டு போயிடாத நல்லா எச்சரிக்கிறான் ரசூலுல்லாஹ். இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்திலே கவர்ச்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு எம்எல்சி, ஒரு எம்சி, இந்த மாதிரி ஒரு பதவி கிடைப்பதற்காக வேண்டி எல்லா தார்மீக நெறிகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு இவன் என்ன செய்யறான், இப்படி ஓட்டு கட்டுறான். இதில் நீ என்ன 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 முஸ்லீமாக இருக்கிற, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லையா, இது சமரசமாக இல்லையா, நீ எதில் இருக்கிற சொல்லுவோம். நம்பிக்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்வதற்கு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லணும். லா இலாஹ்வுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருவன் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லீம் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வை தவிர மற்றது இல்லை இல்லைன்னு சொல்லணும், அவன் தான் முஸ்லீம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள் இப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன பண்ணுற, அதுவும் கடவுள் இதுவும் கடவுள், அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன், இங்கே போனால் சிலுவையை போட்டுக்கிறவன், அங்கே போனால் நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கிறவன், அங்கே ஒவ்வொரு சீக்கியருக்கு போனால் தலப்பாக கட்டிக்கிறவன். இது என்னடா கொள்கை, இது என்ன மனுஷன், இது ஒரு இது மானங்கட்ட பொழப்பு தேவையா? இது இந்த கேவலமான இந்த ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி உயிருக்கு மேலான இஸ்லாத்தை நீங்கள் விடுவீங்களா? எல்லாம் விடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இருந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு, அதில் இருந்து சத்தியம் பண்ண ஊராக போய் தமுமுக, உங்கள் ஊரில் எத்தனையோ கூட்டங்கள் அதுக்காக பேசியிருக்கிறோம். என்ன பேசணும், நாங்கள் ஒரு காலத்திலும் தேர்தல் போட்டியிட மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டோம், இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணிவிட்டு இப்போ என்னவாச்சு, எங்களுக்கு சீட்டு எவ்வளோ தரேன்னு கேட்டு இந்த கும்புற கொடுத்து அவனும் சேர்ந்து விட்டான். அப்போ இந்த அரசியல் சாக்கடையில் இறங்கின எல்லாருமே இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள். அதுக்கு உடந்தையாக இருக்கிறவர்கள் நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. என்னடா உங்கள் பேரை சொல்லி கட்சி நடத்துகிறான், இவ்வளோ பெரிய சிற்கான காரியத்தை செய்கிறான், அது உனக்கு உறுத்தவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் அல்லாட்ட உன்னுடைய பதில் என்ன? இதுக்கு அல்லாட்ட போய் என்ன பதில்னு சொல்லுவாய்? எல்லாம் கேட்க மாட்டான் இதெல்லாம். அப்போ கல்யாணத்தின் பெயரால் செய்கிற அந்த அநியாயத்தை போல இவன் சமுதாயத்தின் பெயரால் கட்சி நடத்துகிறான், சமுதாயத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறான். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறான். எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறான்? ஓட்டு கேட்டு ஊர்வலம் போகிறாங்களா, ஊர்வலம் போகும்போது மக்கள்லாம் வந்து தெருவில் இருந்து பார்க்கணும்ல, வேட்பாளர் வர்றாருன்னா எட்டி பார்க்கணும்ல, அதுக்காக வேண்டி தாரை தப்பட்ட மூலம்லாம் அடிச்சுட்டு போவாங்க எல்லாரும். இவனும் செய்றான் அதை. அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கம் இல்லை, அவன் அதை தான் செய்வான். குறவங்க ஒருத்தி டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு வேட்பாளர் பின்னாடி வருவார், முன்னாடி தாரை அடிப்பாங்க, தப்பட்டை அடிப்பாங்க, சில டான்ஸ் ஆடிட்டு போவாங்க, வீண் விசில் அடிச்சுட்டு போவான், தண்ணி அடிச்சுட்டு போவான், இப்படி ஒரு கூட்டம் போகும்ல. இந்த மாதிரி தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போகிறார்கள். முஸ்லீம் வேட்பாளர் ஓட்டு கேட்டு போகும்போது தாரை தப்பட்டை அடித்துக்கொண்டு மூலம் அடித்துக்கொண்டு இதோ வேட்பாளர் உங்கள் வெற்றி வேட்பாளர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்களே, இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? நீ சரியான நீ முஸ்லீம் வந்து ஆசைப்படுறீல, தேர்தலுக்கு ஆசைப்படுறீங்கள, இதெல்லாம் செய்யாமல் நான் உள்ளதை சொல்லி நான் முஸ்லீம் தாங்க, நான் நேர்மையாக நடப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் விழுவா போய் கேளு. அப்படி கேட்க உனக்கு திராணியில் நீ கற்றுக் கொடுவங்களுக்கு. நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் கும்பிடலாம் மாட்டோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, உங்களை ஏமாற்ற மாட்டோமுங்க, நாங்கள் புட்டுலாம் வச்சு ஏமாற்ற மாட்டோங்க, நாங்கள் முஸ்லீம் தாங்க, ஆனால் ஒழுங்காக செய்வோமுங்க, நம்பிக்கை இருந்தால் போடுவோங்க நீ சொல்லியிருக்கிறீ. அப்படி சொல்லி பார்த்தா அடுத்தவனுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் வேலை செய்கிறதுக்கு பூத்தில் ஏஜென்ட்கள் இருப்பாங்க. அவங்க உட்காந்துட்டு அந்த பூத்தில் வந்து நம்ம கட்சிக்காரனா கள்ள ஓட்டு போடுறான்னு கண்காணிக்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாரா வாங்கி கொடுத்தா வேலை வாங்க. அவங்களாம் என்ன செய்யணும், அந்த வேலை செய்கிறவனுக்கு சாரா வாங்கி கொடுக்கணும். முஸ்லீம் வேட்பாளர்களும் அந்த மாதிரி சாரா வாங்கி கொடுக்குறார்கள். யாருக்கு? கட்சிக்கு வேலை செய்கிறவனுக்காக வேண்டி, தேர்தல் வேலை செய்கிறவனுக்காக வேண்டி சாராயத்தை வாங்கி ஊற்றி வேலை வாங்குறார்கள். இதுதான் இஸ்லாமா? அப்போ எல்லாத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நம்முடைய உயர்ந்த ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு நம்ம பக்கம் அவனை ஈர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் அதில் போய் விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் சரி, ஒன்றா சார், ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாத்துலேயும் சரி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் பிற மதத்தவர்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க. அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, அது அவங்க பண்டிகை, அது அவங்களுடைய உரிமைன்னு போயிடலாம். இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். நமக்கு வந்து இந்த தீபாவளி நம்ம கொண்டாடுறாங்களே, அது நம்புறீங்களா யாராச்சும்? நமக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க சொல்கிறாங்க. நம்ம பெருநாளை நம்புகிறோம், நோம்பு பெருநாள் நம்ம நம்புகிறோம், ஹஜ்ஜி பெருநாள் நம்புகிறோம். அவங்க சொல்கிற பண்டிகை வந்து ஏதோ அசுரன் இருந்தானா சொல்கிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. அதில் உனக்கு நம்பிக்கை இல்லைங்கும்போது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எதுக்கு சொல்கிற? இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, நாங்கள் நடிக்க விரும்பலைங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படி சொல்ல வேண்டியது தானே. எல்லாத்துலேயும் அவங்க செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்வேன். அப்போ நீ செய்கிறதெல்லாம் அவன் இன்னும் சொல்ல போனால் சலான் சொல்கிறது இருக்க, வணக்கம் சொல்கிறாங்க, நீ சலான் சொல்லி அவனே சலான் சொல்லக்கூடிய ஆக்க வேண்டியது தானே. சலான் சொல்லலாமா இல்லையா? காஃபிருக்கு சலாம் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம். சலாம் வந்து முஸ்லீமுக்கு உரியது கிடையாது. அஸ்ஸலாமு அலா மன் அரஃப்த மல்லம் தாரிஃப்,
தெரிந்தவன் தெரியாதவன் எல்லாருக்கும் சலாம் சொல்லுன்னு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு மனிதரை பார்த்தோம் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் நீ சொன்னால் அவனும் அலைக்கும் சலாம்னு சொல்லுவான், நீ சலாம்னு சொன்னால் அவனும் சலாம்னு சொல்லுவான். இவன் என்ன செய்கிறான், ஒரு ஆளை பார்க்கும்போது இப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம், ஏன் வணக்கம் சொல்கிற, சலாம்னு சொல்லு, சலாம்னு சொன்னால் அவனும் சலாம்னு சொல்லுவான். அப்போ அவனுடைய பண்பாடை நீ கற்றுக்கிற பார்க்குறியே தவிர ஓம் பண்பாடை அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா வாழ்க்கை மொத்தமாக எடுத்து பாருங்கள், ஏதாச்சும் மிச்சமாக இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு செயலாக எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நம்மகிட்ட மிச்சமாக இருக்குதா, ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தௌஹீது கொள்கையை சொல்லணும்னு வந்தாங்களே அவங்கள்ட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ இருக்குது. என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்கள பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. இறந்துட்டாங்க, கொரோனா நேரம், கொரோனாவில் இறந்துட்டாங்க. கொரோனாவில் இறந்தால் அவன் பிள்ளைய வந்து அப்பன் அடக்க மாட்டேங்கிறான், அப்பன் பிள்ளைய அடக்க மாட்டேங்கிறான், அண்ணன் தம்பியை தொட மாட்டேங்கிறான், தம்பி அண்ணனை தொட மாட்டேங்கிறான். கொரோனா அவனுக்கு வந்துருமா, பயம் பொய் அம்பிட்டு கொரோனாவுக்கு வந்து பில்ட்டை கொடுத்து பயங்காட்டிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் கொரோனான்னு சொல்லி உலகமெல்லாம் சேர்ந்து ஏமாற்றி நம்ம நினச்சிட்டாங்க கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்கிறான்னா செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்த முஸ்லீம் இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவர்கள் தொடாவிட்டால் நாங்கள் தொடுகிறோம், அவர்கள் அடக்கம் செய்யாவிட்டால் நாங்கள் அடக்கிறோம் அப்படின்னு இவங்க இறங்குறாங்க. இறங்கி நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்கிற எல்லா சடங்கையும் இவர்கள் துணை செய்கிறார்கள். சும்மாவை தூக்கி கொண்டு அடக்கிட்டு வா, ஒரு பாடியை கொண்டு அடக்கிறதுங்கிற நம்முடைய கடமை. முஸ்லீம் அல்லாதவர் இறந்தால் கூட அவர் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது, அதை கொண்டு அடக்கி வச்சு நம்ம கடமை, யாராக இருந்தாலும் அடக்கலாம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் என்ன மதம், அந்த மதம் எரிப்பீங்களா புதைப்பீங்களா, நாங்கள் எரிப்போம், வரவு கட்டலாம் அடுக்குங்க எல்லாம் ஒன்று போய்ங்க, அதில் ஒன்றா நாங்கள் பாடியை வைக்கிறோம். அவங்க செய்கிற எல்லா சடங்குக்கும் துணை செய்கிறது இது சமய நல்லிணக்கமாக. இதை தானடா எல்லாம் செய்கிறான் அட்ஜஸ்ட்மெண்ட். இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்துச்சு, இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் தான் வந்தது. இவர்கள் பிறரோடு அந்த நல்லிணக்கம் வேணும் என்பதற்காக வேண்டி அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அவங்கள்ட்ட நிதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம நல்ல இயக்கம்னு பேர் வாங்கணும் என்று சொன்னால் என்ன செய்கிறது, இறந்து போனால புதைக்கிறதுக்கு எரிக்கிறது கொண்டே துணை செய்கிறது. அங்கே உட்காந்து தூக்கி கொண்டே பாடியை கொண்டே வைக்கிறாங்க, அவங்க ஓம் முறை மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அதுக்கு துணை செய்கிறாங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு அது பாத்தியா ஓதிட்டா அதனால் வரமாட்டோங்கிறாங்க, பாத்தியா ஓதின கல்யாணத்துக்கு வரமாட்டோங்கிறாங்க. பயங்கர ஷிர்க் செய்கிற ஜனாசாவில் கலந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட். இஸ்லாத்தின் பெயரால் தௌஹீதின் பெயரால் இயக்கம் நடத்தவர் என்ன செய்கிறாங்க, கொள்கையை விட உலகத்தில் பேர் வாங்கணும், நம்ம உலகத்தில் நல்லவங்க நல்ல மனிதர்கள்னு பேர் வாங்கணும் என்பதற்காக வேண்டி அதுலேயும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ கண்ணால் பார்த்தீங்களா இல்லையா? அந்த கொரோனா நேரத்தில் எல்லா முஸ்லீம் இயக்கம் இதை பண்ணாங்களா இல்லையா? நீங்கள் கொரோனா நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தொடவே மாட்டேன் என்னால் சடங்கு செய்யுங்க வர்ற போடா, நீ அப்பனை தொட மாட்டேன் சடங்கு மட்டும் வருவியா, நாங்கள் அடைக்கிறோம் சும்மா அடைக்க போட வேண்டியதானே. அவங்க வச்சு கொண்டு வச்சுட்டு எல்லா சடங்கு செய்வதற்கு வந்துடுவாங்களாம், அந்த மந்திரம்லாம் துணை செய்வாங்களாம். அவ்வளோ துணையும் செஞ்சுவிட்டு இது சரி, இது மார்க்கத்தில் உண்டா? ஒரு முஸ்லீமை இப்படி செஞ்சால் கண்டிக்கிறாங்க, நீ எப்படி முஸ்லீமாக இருந்து கொண்டு அங்கே போய் பாத்தியா ஓதுற, அதனால் நான் வரமாட்டேங்கிறான். முஸ்லீம் ஜனாசாவுக்கு வரமாட்டேங்கிறான். முஸ்லீம் அல்லாத ஜனாசா வந்து அது கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செஞ்சாலும் நான் வருவேன், இந்து முறைப்படி எரிச்சாலும் நான் வருவேன் மட்டுமில்லை, துணை செய்வேன், பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிற்பேன், ஆதரவாக நிற்பேன், உறுதுணையாக நிற்பேன். இதுக்கு பேராக தௌஹீதா? இதுக்கு பேர எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்த உடனே நம்மளை அப்படி அது மாற்றிடுது. நம்ம அவனை மாற்றி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், அவனை போலவே மாறிக்கொண்டிருக்கிற காட்சியை வந்து பரவலாக பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பழக என்ன செய்ய நமக்குள்ளேயே ஊடுருவி விடுவதுன்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இப்போ ஊரோட ஒத்து போகணுங்கிற உதாரணமாக ஒரு வருஷம் வந்து பிறையை பார்த்துட்டாங்க. பிறை பார்த்தா என்ன செய்யணும், நோன்பு பெருநாள் அறிவிக்கணும். நோன்பு பிறையை பார்த்தா நோன்புன்னு அறிவிக்கணும், பெருநாள் பிறையை பார்த்தா பெருநாள் அறிவிக்கணும். பிறையை பார்த்தாச்சுங்க, பிறையை பார்த்த உடனே நீங்கள் பிறையை பார்த்துட்டீங்க, நோன்பு வைக்காதீங்க, பெருநாள் அடுத்த நாள் கொண்டாடுங்கிறாங்க. யார் தௌஹீதுன்னு சொன்னோம், அது சொல்கிறான் என்னது, வியாழக்கிழமை பிறை பார்த்தாச்சு, வெள்ளிக்கிழமை நோன்பை விட்டுருங்க, பெருநாளை சனிக்கிழமை கொண்டாடிக்கிறங்க. ஏன்னு கேட்டால் எல்லோரும் அன்றைக்கி தான் கொண்டாடுறாங்களாம். எல்லோரும் அன்றைக்கி தான் கொண்டாடுறதுனால, சுன்ன ஜமாத்தில் கொண்டாடுறதுனால நம்மளும் அப்போ தான் கொண்டாடணும்னு பெருநாளையே தள்ளி வைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நோய் எங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்ன ஜமாத்துகளே வந்து விட்டது. அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, எது உள்ளது அடித்து சொல்லணும். ஒருத்தன் பெருநாள் கொண்டாடி எனக்கு என்னது, நான் பிறையை பார்த்துட்டேன்ல, நான் கொண்டாடுவேன், நாங்கள் மட்டும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஊரோடு ஒத்து போகணும், எல்லோரும் மாதிரி இருக்கணும், அதிகமான கூட்டத்தை காட்டணும்னு அந்த நோய் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நோய் மனிதனுக்குள்ளே ஊறி போய் கிடக்கிறது. அதுவும் பிற சமய மக்களோடு வாழக்கூடிய நாடுகளில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது.